இன்றைக்கி ஒரு சின்ன டாப்பிக்கோடு நான் ஆரம்பிக்கிறேன். என் நன்றியும் கொன்றார்க்கும் உய்வண்டான் உய்வில்லை, செந்நன்றியை கொண்ட மகற்கு. இந்த திருக்குறளுடைய அர்த்தம் எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது. ஏன்னா இங்கே நிறையா பேரும் எல்லாத்தையும் மறந்துடுறாங்க, செய்வதையே மறந்துடுறாங்க, படித்ததை எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறாங்க. நன்றி, இந்த நன்றியை மறக்கிறதுக்கு தான் இந்த குறள், நன்றியை மறப்பதற்கு தான் இந்த குறள். என் நன்றியும் கொன்றார்க்கும் உய்வண்டான் உய்வில்லை, செய்நன்றியை கொன்ற மகற்கு. இந்த உலகத்தில் நம்ம பிறக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா இறைவன். இறைவன் படைக்கிறான், நம்ம பெற்றோர் மூலமாக இந்த உலகத்தில் வந்து பிறக்கிறோம். இவங்க ரெண்டுக்கும் நம்ம வந்து மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நன்றியை மறக்கவே கூடாது, அது நம்முடைய கடமை. நம்ம ஒரு கடனாளியாக இருக்கும், அவங்க எப்போயுமே நம்ம சேவை செஞ்சுட்டு தான் இருக்கோம், அதை மறக்கக்கூடாது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்மளை பல பேர் பல வழிகளை நம்மளை வந்து வழிநடத்தி வச்சு போயிருப்பாங்க, தூக்கி விட்டுருப்பாங்க. எப்படி ஒரு செடிக்கு வந்து ஒரு கொடிக்கு வந்து ஒரு சின்ன சருகு குச்சிகள் தேவைப்படுதோ, அதுபோல் வாழ்க்கையில் வந்து நம்மளை வந்து யாராச்சும் நம்ம தூக்கி விட்டுருப்பாங்க. யார் வேணாலும் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். பெற்றோர்களுக்கு அப்புறம் நம்ம இரத்த சம்பந்தப்பட்டவங்கள், உறவு முறைகள், நண்பர்கள், ஆசிரியர்கள், இப்படி யாராச்சும் ஒருத்தர் நம்மளை வந்து தூக்கி விட்டுருப்பாங்க, நமக்கு வந்து உதவி இருப்பாங்க. பணம் காசு கொடுத்தா மட்டும் கிடையாது, பணம் காசு கொடுத்து தான் நம்ம வந்து ஒருத்தர் தூக்கி விடாமல் கிடையாது. ஏதோ ஒரு வகையில் வந்து நம்மளை வந்து தூக்கி விட்டுருப்பாங்க. அவங்க இல்லாமல் நம்ம அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கவே முடியாது. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பெரிய பொசிஷன் நம்ம இருக்கோம்னு சொன்னால் நம்மளை வந்து யாராச்சும் தூக்கி விட்டுருப்பாங்க, அவங்கள மறக்கக்கூடாது. அதற்கு தான் நன்றி, அந்த நன்றியை மறக்கக்கூடாது. அந்த நன்றியை வந்து மறந்தால் அவங்களுக்கு வந்து மன்னிப்பு உண்டு, பாவ மன்னிப்பு உண்டு. ஆனால் அந்த நன்றியை வந்து மறுத்து பேசலாம் பாருங்க, மறுத்து பேசலாம் பாருங்க, இல்லவே இல்லை அப்படி சொல்கிறான் பாருங்க, அவங்களுக்கு வந்து பாவ மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு பாவ மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் அந்த குறளுடைய அர்த்தமே. ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வளர்ந்து பெரிய இடத்துக்கு வந்ததுக்கப்புறம், ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம், செல்வந்த ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய கடந்து வந்த பாதைகளை வந்து மறந்துடுறாங்க. என்னமோ வானத்துலேருந்து குதிச்சு வந்தது மாதிரி அவங்களுக்கு வந்து தலக்கம் வந்துடுது. கிடையாது, இன்னொருத்தர் உதவி இல்லாமல் நீ வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது. 100% நான் அடித்து சொல்கிறேன். யாராச்சும் நமக்கு வந்து உதவி செஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வந்திருப்போம். இன்றைக்கி வந்து நீ ஒரு பெரிய விஞ்ஞானி ஆகிக்கன்னு சொன்னால், ஆசிரியர் இல்லாமல் நீ அந்த விஞ்ஞானி ஆகிருக்க முடியுமா? ஆக நம்ம ஆசிரியருக்கு நம்ம வந்து கடமைப்பட்டுக்கிறோம், அந்த நன்றி நம்ம மறக்கவே கூடாது. அதுபோல தான் நம்மளை தூக்கி விட்டவங்கள, வளர்த்து விட்டவங்கள, நம்மளை வந்து உதவி செய்யக்கூடாது, நம்ம வந்து மறக்கவே கூடாது, அந்த நன்றியை மறக்கவே கூடாது. அதுதான் திருக்குறள் வந்து பக்கவாக அப்பவே சொல்லி வச்சுருக்காரு. என் நன்றி கொண்டாருக்கும் உய்வண்டான் உய்வில்லை, செய்நன்றியை கொன்ற மகற்கு. நன்றி மறக்கக்கூடாது. வளர்ந்து செல்வந்தான் ஆகிட்டோம், இப்போ நம்மகிட்ட காசு பணம் இருக்குது, பதவி இருக்குது, பட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா உடனே தலைக்கணம் வந்துடுது. அந்த தலைக்கணம் தான் கூடாது. தீக்குச்சி கூட தலைக்கணத்தோட இருக்கிறதுனால அது எரிஞ்சு சாம்பலாகி. நன்றி மறக்கக்கூடாது. 50 வருஷத்துக்கு அப்புறம், 50 வருஷத்துக்கு முன்னே நம்ம எப்படி இருந்தோம், எப்படி கடந்து வந்தோம், நம்முடைய பாதையை வந்து திரும்பி பார்க்கணும். நம்ம பாதையில் வந்து திரும்பி பார்த்தோம்னா அது
நீளமாக தான் இருக்கும். ஆனால் நீ போய் பார்க்கணும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியாது, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தூரமாக தான் தெரியும். நீ கடந்து வந்த பாதையை வந்து மீண்டும் அப்படியே ஒரு பிளான்ஸ் அதையால் போய் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்தோங்கிற ஒரு தெரியும்.